ஹாய் ஒருவன் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்க்கு கடைசி நிமிஷத்தில் இருக்கும். நேற்றே ஒரு வீடியோ போட்டுட்டேன், 70க்கு 70 எடுக்கிற மாதிரி நியூமெரிக்கல் ப்ராப்ளமோடு சேர்த்து நான் போட்டுட்டேன். ஐடியாவும் நான் சொன்னேன், 1 மார்க் வந்து ட்விஸ்டடாக 1-2 வாய்ப்பு இருக்குது, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னேன். பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னும் ஒரு மீதமுள்ள ஒரு நாள் இருக்குது, அன்றைக்கி ஒரு அரை நாள் டைம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு 3 மணிலேருந்து 4 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட ஒரு இப்போ 3 ஆயிடுச்சு, பட் ஒரு 5 o'clockலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட 5 மார்க்ஸ் எல்லாமே முடிச்சிட்டிங்கன்னா கூட 2 மார்க் 3 மார்க் நான் சொல்கிறது படித்தா கண்டிப்பாக 60 எடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியும். பட் என்னென்னா இதில் ஒரு விஷயம் இருக்குது. பட் இன்கேஸ் நம்ம கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக வந்தால் கூட நான் சொல்லக்கூடிய இந்த 5 மார்க் கடைசி நிமிஷத்தில் படிச்சிங்கன்னா டாப் 15 5 மார்க்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த 5 மார்க்ஸ் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உங்களால் 4ஆவது எழுத முடியும். கஷ்டமாக கேட்டேன், நான் சொல்கிறது 90% 5 5 மார்க் எழுதிடலாம், எனக்கு தெரியும். பட் ஒருவேளை டஃப்பாக இருந்தால் 4 எழுதிடலாம். அண்ட் 3 மார்க்கில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை, 5 எழுதுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 2 மார்க் வந்து 4 எழுதுறதுக்கான சூழல் நான் உண்டாக்கி தரேன். 2 மார்க் 4 எழுதுகிற மாதிரி ரெடியாக 5 எழுதணுன்னா நீங்கள் நிறைய படிக்கணும், சரிங்களா? சரி, இப்போதைக்கு 60 எடுக்கிற மாதிரி நான் ஒரு பிளான் வச்சுக்கிறேன். நான் சொல்கிறேன், ஆக்சியல் லைன், ஈக்குவட்டோரியல் லைன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். அந்த கீழே இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லையும் இன்ஸ்டா ஐடியிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஆக்சியல் லைன், ஈக்குவட்டோரியல் லைன், பொட்டன்ஷியல் டைபோல். இங்கே புக் பேக் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன். வேன் டி கிராஃப் ஜென்ரேட்டர், காஸ்லால ஃபஸ்ட் அப்ளிகேஷன் லாங் சார்ஜ்டு வயர். யூனிட் 2ல மைக்ரோஸ்கோபிக் மாடல், வீஸ்டோன் பிரிட்ஜ், பொட்டன்ஷியல் மீட்டர் கம்பேரிசன் இஎம்எஃப், இன்டர்லிஸ் ஆஃப் செல் யூசிங் வோல்ட்மீட்டர், ரெசிஸ்டன்ட், சீரீஸ் அண்ட் பேரல். 3 மார்க்லையும் கேட்கலாம், 5 மார்க்லையும் கேட்கலாம். அதாவது மின்தடையின் தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு, நல்ல இம்பார்ட்டன்ட். யூனிட் 3 வந்து லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர், பயோட் சவர்ட்லா. இதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது காஸ்டா, இது பயோட் சவர்ட்லாவில். சர்க்குலர் காயில், பயோட் சவர்ட்லா அப்ளிகேஷன், சைக்ளோட்ரான். ஒரு 3 கொஸ்டின் தான் சொல்லியிருக்கேன். யூனிட் 4 டிரான்ஸ்ஃபார்மர், 15th கொஸ்டின், ஓரியன்டேஷன் ஆஃப் காயில், ஆர்எல்சி சீரியஸ். ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். யூனிட் 5 மேக்ஸ்வெல் இன்டெக்ரல் ஃபார்ம், எமிஷன் ஸ்பெக்ட்ரம் டைப்ஸு, அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் டைப்ஸ். டெஃபினிஷனோட படித்து டைப்ஸ் எழுதணும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் வால்யூம் இவ்வளோ தான் நான் கொடுத்துருக்குறேன். செகண்ட் வால்யூம் பாருங்கள். செகண்ட் வால்யூமில் மிரர் ஈக்குவேஷன் அண்ட் லேட்டரல் மேக்னிஃபிகேஷன், பக்கவாட்டு கணக்கீடை நீங்கள் வந்து லேட்டரல் மேக்னிஃபிகேஷன் கண்டிப்பாக நீங்கள் போடணும். அடுத்தது மிரர் ஈக்குவேஷன், ஆடிச் சமன்பாடு போடணும். இல்லை ஃபிசிக்ஸ் மெத்தட், லென்ஸ் மேக்கர்ஸ். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த 3லேருந்து ஏதோ ஒன்று வர வாய்ப்பு இருக்குது. யூனிட் 7 யங்ஸ் டபுள் ஸ்லிட்டில் பேண்ட்வித் இருக்குது, செட்டப் இருக்குது. நீங்கள் பேண்ட்வித் அண்ட் பாத் ரெஃபரன்ஸ் மட்டும் கண்டுபிடிங்க. காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குன்னு பார்த்துக்கோங்க. யூனிட் 8ல் ஐன்ஸ்டைன் ஃபோட்டோடிக் ஈக்குவேஷன், டேவிசன் ஜெர்மர் ஃபோட்டோ எமிசிவ் செல் மட்டும் பார்த்துக்கோங்க. யூனிட் 9ல் ஜே தாம்சன் போர் nth ரேடியஸ், புக்கின் இது போர் nth ஆரம், ஸ்பெக்ட்ரல் சீரியஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அட்டம், நிறமாலை வரிகளில் ஹைட்ரஜனின் நிறமாலை வரிகள். கண்டிப்பாக இது இம்பார்ட்டன்ட். லைமர், பாமன், ஃபேஷன், ரேடியேட்டிவ் லா, ஃபயர், ஃபுல் வே ரெக்டிஃபயர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அரை அலை, முழு அலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து டிமார்கன் தீரம், 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கும், 2க்குமே ட்ரூத் டேபிள் போடணும். டிரான்ஸ்டேஷன் ஆம்பிளிஃபையர் முடிஞ்சளவு படிங்க, ஏன்னா அதுவுமே வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபார் திஸ் ஆஃப் ஏலி 5 மார்க். இது படிச்சிங்கன்னா 5 எழுதிடலாம். பட் ரேர் கேஸில் தான் 4. 3 மார்க்கில் பாருங்கள், நான் நம்பர்ஸில் நோட் பண்ணிங்க. நேற்றே உங்களுக்கு 3 மார்க் வந்து தியரியான கொடுத்துருந்தேன், நான் நம்பர்ஸில் நோட் பண்ணியிருக்கேன். ரோமன் நம்பர் 2ல் 3rd, ஸோ ரோமன் நம்பர் 3ல் 5. ஸோ பொட்டன்ஷியல் டு பாயிண்ட் சார்ஜ், கூலும் ஃபோர்ஸ், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எல்லாமே நீங்கள் படித்தது தான். யூனிட் 2மே ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் தான் இருக்குது, நீங்கள் எல்லாமே படித்தது தான். இந்த பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர், மின்னழுத்தமானியின் தத்துவம் மட்டும் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும், ஈஸி தான். யூனிட் 3லையுமே 3 கொஸ்டின் தான், புக்கின் மட்டும் ஒரு கொஸ்டின். ஹவு டு இன்க்ரீஸ் கரண்ட் சென்சிட்டிவ் ஆஃப் கேலோமீட்டர், அதாவது கரண்ட் சென்சிட்டிவ் ஆஃப் கேலோமீட்டர் எப்படி இன்க்ரீஸ் பண்ண, மூவிங் காயில் கேலோமீட்டருக்கு பின்னாடி இருக்குது, பார்த்துக்கோங்க. அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஓவர் ஏசி ஓவர் டிசி, இதுவும் கன்ஃபார்மான கொஸ்டின். அண்ட் புக் பேக்கில் 7, 10, 16. ஸோ இதெல்லாமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. யூனிட் 5ல் நீங்கள் படிச்சிருங்க, 3 கொஸ்டின் தான். யூனிட் 6லையுமே 4 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 16வது கேள்விக்கு அடிஷ்னலி கண்டிஷன் ஃபார் டோட்டல் இன்டர்னல் ஃப்ளெக்ஷன் படிச்சுக்கணும். டோட்டல் இன்டர்னல் ஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்னென்னு படித்தா அதோட கண்டிஷனும் படிச்சுக்கணும்னு சொல்ல வந்தேன். ஸோ அடுத்தது யூனிட் 7 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் ப்ரூஸ்டர்ஸ் லா, அதோட ப்ரூஃபும் பார்க்கணும். ப்ரூஸ்டர்ஸ் லா, அப்புறம் போலரைடு, ஃப்ரெனல் ஃப்ரானஃபர், இன்டர்ஃபரன்ஸ் டைஃப்ராக்ஷன், இந்த மாதிரி முக்கியமான கேள்விகள் தான் நான் கொடுத்துருக்கேன். யூனிட் 8மே எடுத்திங்கன்னா லா ஆஃப் ஃபோட்டோடிக், டீப்ரோக்லே வேவ்லென்த்து, அப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸ்ரே, ஃபோட்டோ செல்லு, அதுதான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா டீப்ரோக்லே வேவ்லென்த் கொடுக்கல, அதையும் படிச்சிருக்கேன். டீப்ரோக்லே வேவ்லென்த், டீப்ரோக்லே 2 இருக்குது. டீப்ரோக்லேயில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான், அது வந்து புக் பேக்கு. டீப்ரோக்லே வேவ்லென்த் வந்து லாம்டா இஸ்குவல் ஹெச்பை வந்து புக் பேக்கு, புக்கின். யூனிட் 9ல் எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் தான். 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் படித்தா போதும், ஈஸி தான். ஹாஃப் லைஃப், மீன் லைஃப் மட்டும் டெஃபினேஷன் படித்து எக்ஸ்பிரஷன். 11th கொஸ்டின் மட்டும் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஓகே, அது 3rd மட்டும். யூனிட் 10லையுமே நீங்கள் வந்து எல்லாமே அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்ளிகேஷன்ஸ் தான் கொடுத்துருக்குறேன், பெருசாக எதுவும் கொடுக்கல. இதுவுமே ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். அண்ட் டயக்ராம் வந்து சிபி, சிசி, சிஇ மோடு பார்த்துக்கோங்க. ஜெனர் டயோட அப்ளிகேஷன் பார்த்துக்கோங்க. நான் கொடுத்ததே கம்மி தான். மேபி டஃப்பாக கேட்டால் கூட 4 3 மார்க் எழுத முடியும் ஷுவராக. 2 மார்க் பாருங்கள்.
1, 2, 5, 8 லெசனில் நேற்று நான் கொடுத்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அந்த வீடியோவில் படிச்சிங்கன்னா சென்டம் எடுத்துடலாம். அந்த வீடியோவில் இருக்க 2 மார்க் எடுத்துக்கிட்டு யூனிட் 1ல் நான் என்ன கொடுத்தனும், யூனிட் 2ல் 5ல் 8ல் என்ன கொடுத்தனோ அந்த 2 மார்க்ஸ் எல்லாம் படிச்சிட்டிங்கன்னா ப்ளஸ் இந்த லாலாம் இங்கே எழுதியிருக்க பாருங்க, கூலும்ஸ் லா, காஸ் லா, பெல்டியர், கிர்ச்சாஃப், ஜோல்ஸ், சீபக், தாம்சன், ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல், லெஃப்ட் ஹேண்ட் ரூல், பயாட் சாவர்ட் லா, ஆம்பியர் சர்க்யூட் லா, கூலும் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா, லென்ஸ் லா, ஃபாரடே லா, ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ரைட் ஹேண்ட் ரூல், கியூ ஃபேக்டர். ஸோ மொத்தமாகவே அந்த ஃபஸ்ட் வால்யூமில் தான் அதிகம், செகண்ட் வால்யூமில் ஒரு 4-5 கொஸ்டின் தான் இருக்குது. ஸோ இந்த லாக்கெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் 2 லா அல்லது 1 லா வரும். கண்டிப்பாக உங்களால் ஒரு 4 2 மார்க் எழுத முடியும்னு என்னால் ஷுவாரிட்டி கொடுக்க முடியும். 5ங்கிறது ரேர் தான். நீங்கள் 5 2 மார்க் எழுதணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு 2 லெசன் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கணும். எந்த 2 லெசன் நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இன்னொரு 3 லெசன் படிச்சிங்கன்னா 6 2 மார்க்குமே எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் உண்மையான விஷயம். ஸோ இதுக்கு மேலே கம்மி பண்ணிங்கன்னா கொஞ்சம் மார்க்கும் கம்மியாகும். ஆனால் இப்போ 60+ எடுக்கணும்னா அட்லீஸ்ட் நீங்கள் இதையாவது கவர் பண்ணி ஆகணும். உடனடியாக படிக்கலைன்னா கவர் பண்ணுங்கள். 5 மார்க்ஸில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாதீங்க. நான் கொடுத்ததுலே இம்பார்ட்டன்ட் படிக்காதீங்க, அப்போ மாட்டிக்குவீங்க. இப்போ நான் கொடுத்ததில் எதாவது விட்டுட்டு போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. நான் கொடுத்ததே கம்மியான கொஸ்டின்ஸ் தான். என்ன இந்த யூனிட் 2ல் மட்டும் ரெசன் சீரிஸ் பேரலன்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ அதுவுமே நான் இங்கே எழுதிடுறேன். ஸோ அது வந்து 3 மார்க்லையும் கேட்கலாம், 5 மார்க்லையும் கேட்கலாம். ஓகேவா? ஓகே, ரைட். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படித்தாலே போதும். எனக்கு தெரிஞ்சு இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே முடிச்சு 2 மார்க் 3 மார்க் கம்ப்ளீட் பண்ணால் போதும். நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கடைசியில் டைம் இருந்தால் பாருங்கள். 1 மார்க்காக மறக்காமல் புக் பேக் படிச்சிங்கன்னா 10லேருந்து 12 வரைக்கும் கரெக்டாகிடலாம். அதனால தான் நான் ஷுவராக 16 சொன்னேன். தேங்க்யூ.